1962 அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி பெரியம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு 2வது மகனாக பிறகுறாரு. இவர் ஸ்கூல் படிப்பை படிச்சதுக்கு அப்புறமாக பியூசி படிச்சிருக்காரு. இளங்கலை வேதியியல், முதுகலை குற்றவியல், சட்ட படிப்பையும் படிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால 1982 அம்பேத்கருடைய மனைவி ஆரம்பிச்ச பாரதிய தலித் பேந்தர் அந்த அமைப்புல தன்னை இணைச்சுக்கிறாரு. இதுல இணையறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த அமைப்போட மாநில அமைப்பாளர் மலைச்சாமி அவர்கள். இவருடைய நட்பு காரணமாக தான் திருமாவளவன் இந்த அமைப்புல இணைஞ்சாரு. இந்த அமைப்புல 1983 இவர் என்ன செய்யறாரு, ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல மாணவர்களை ஒருங்கிணைக்கும் பணியை முதல்ல செஞ்சு இவருடைய அரசியல் நடவடிக்கையும் ஆரம்பிக்கிறாரு. 1989 அமைப்பாளராக இருந்த மலைச்சாமி இறந்து போக 90 திருமாவளவனுக்கு இந்த பொறுப்பு வருது. இவர் இந்த பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமாக இந்த அமைப்போட பேரை மாத்துறாரு, இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் ஒரு புதிய கொடியையும் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 1991 இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படிங்கிற பேரை விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அது நாளடைவில் ஒரு கட்சியாக உருவெடுத்தது. விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய மாநில அமைப்பாளராக ஆனதுக்கு அப்புறமும் ரொம்ப நாளா திருமாவளவன் தேர்தலை சந்திக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் அரசினுடைய தடவியல் துறையில் அறிவியல் அசிஸ்டண்டாகவும் வேலை பார்த்துட்டு வராரு. அதுக்கப்புறம் ஜி.கே. மூப்பனார் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தினதுக்கு அப்புறமாக இவர் தேர்தலை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவரு பார்த்துட்டு வந்த அந்த வேலையும் ராஜினாமா செய்யறாரு. ஜி.கே. மூப்பனார் வற்புறுத்ததுனால வேலையை விட்டுட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்காக வராரு. அப்படி வரும் பொழுது தமாக கூட்டணியுடன் சேர்ந்து பெரம்பலூர் தொகுதியில மக்களவை தேர்தல் நிற்கிறாரு. அந்த தேர்தலில் அவர் தோத்து போனாலும் அதிகமான ஓட்டு வாங்கினதுனால கொஞ்சம் கவனிக்கப்படுறாரு. அப்புறம் 2001 முதலாக மங்களூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு வின் பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகிறாரு. இதனைத் தொடர்ந்து 2004 மீண்டும் மக்களவை தேர்தலில் போட்டிடுறாரு, ஐக்கிய ஜனதா தளத்துடன் கூட்டணி வச்சு. அந்த தேர்தலில் அவர் தோத்து போறாரு. அதுக்கப்புறம் 2009 3வது முறையாக மக்களவை தேர்தலில் போட்டிடுறாரு, திமுகவுடன் கூட்டணி வச்சு. அந்த தேர்தலில் அவர் வின் பண்ணி முதலாக மக்களவை உறுப்பினராகவும் ஆகிறாரு. அரசியல் பயணம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது 2002 திருமாவளவன் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்போது புழக்கத்துல இருந்த சமஸ்கிருத வடமொழி சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு சரியான தமிழ் சொல்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்காக வேண்டி தமிழ் அறிஞர்கள் நிறைய பேரை கூப்பிட்டுட்டு எல்லாம் பார்த்து அப்படி சொல்லி பண்றாரு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தன்னுடைய அப்பா பேரு ராமசாமி, அது சமஸ்கிருத மொழி போல இருக்கு. அதுக்கு சரியான தமிழ் பேர் என்ன அப்படின்னா தொல்காப்பியன். அப்ப ரா திருமாவளவன் அப்படிங்கிறத தொல் திருமாவளவன் அப்படின்றத மாத்திக்கிட்டாரு. இது மூலமாக நிறைய தமிழர்கள் அவர்கள்ட்ட இருந்த அந்த சமஸ்கிருத மொழியெல்லாம் மாத்தி தமிழ் பேர்ல மாத்தினாங்க. அந்த டைமிங்ல திருமாவளவன் அவர்கள் பெரிய அளவுல பேசப்பட்டாரு. இந்த மாதிரி திருமாவளவனுடைய வரலாறு இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு.